வணக்கம் நண்பா. நான் உங்கள் சவுண்டர் தமிழா. எஸ்டர்டே நிஃப்டி ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் லைவாக மார்க் பண்ணி அதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். அதே போல் நம்ம போட்ட செட்டப் படி டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. டுடே ஒரு மார்க்கெட் அப் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ஒன்று மார்க் பண்ணுறோம் லைவாக செட்டிங்கில். அதுக்கு கீழே 5 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. 1 ஹவர் சார்ட் ஃப்ரேம் வச்சு பாருங்கள். 1 ஹவர் சார்ட் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மார்க்கெட் அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை டேப் பண்ணிவிட்டு கீழே ஒரு 5 மினிட்ஸ் ஓபி வால்யூம் அனலைஸ் பண்ணதில் ஒரு வேலிடான ஓபி ஒன்று இருக்குது. அதை டேப் பண்ணாங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு நேராக அந்த 5 மினிட்ஸ் ஓபியை டேப் பண்ணாங்கன்னா அப் சைடு ஒரு என்ட்ரி எடுக்கலான்ட்டு பிளானு. மார்க்கெட் புதுசாக ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஏதோ சாதாரணமாக அப்பில் போயிட மாட்டாங்க. கீழே இருக்க பெண்டிங் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாபகரமாக ஒரு வேல்யூபிள் மூவ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் அந்த 5 மினிட்ஸ் ஓபியை டேப் பண்ணாங்கன்னா அப் சைடு ஒரு என்ட்ரி எடுப்போம். நிஃப்டியோடைய ஹீட் மேப்பை பார்க்கும்போது அது அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்தோம், ஹீட் மேப்பை வச்சு அனலைஸ் பண்ணதில் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். அதே போல் மார்க்கெட் அப் மூவ்மெண்ட் பண்ணாங்க. அந்த 5 மினிட்ஸ் ஓபி கீழே வால்யூம் அனலைஸ் பண்ணதில் கொஞ்சம் வேலிடான ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம். அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க ப்ளூ கலர் லைனை கீழே மார்க்கெட் டேப் பண்ணாங்கன்னா டவுன் சைடு ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு பிளான். டவுன் சைடு ஒரு வேலிடான சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ஒன்று இருக்குது. ஒரு 3 மினிட்ஸ் ஓபி ஒன்று இருக்குது. நம்ம சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் அந்த ப்ளூ கலர் லைனுக்கு கீழே பிளாக் கலர் லைனை டச் பண்ணாங்கன்னா அடுத்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் டவுன் சைடு ஒரு என்ட்ரி எடுக்கலான்ட்டு பிளானு. அந்த டவுன் சைடு என்ட்ரிக்கு டார்கெட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கோம். நிஃப்டியோட ஹீட் மேப்பை பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அவங்க கொஞ்சம் அப் மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ரிலையன்ஸ் அண்டு ஹெச்டிஎஃப்சி ஒரு ஸ்டேபிளாக நடுநிலையாக இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது. எப்பயுமே நிஃப்டியோட ஹீட் மேப்பில் ரிலையன்ஸு, டிசிஎஸ்ஸு, ஹெச்டிஎஃப்சி இது மூணும் கொஞ்சம் மேஜர் செக்டாராக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஹெச்டிஎஃப்சியை வச்சு தான் பேங்க் நிஃப்டி அண்டு நிஃப்டியோட மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா நிஃப்டியில் நம்ம அந்த ஆர்டர் பிளாக்ஸு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்லாம் துல்லியமாக மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கோம். புதுசாக ஒருத்தவங்க இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னா இந்த செட்டப் படி ட்ரேட் எடுக்கலாம்பா. பிகினர்ஸுக்கும் இந்த நிஃப்டி தான் கரெக்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஹை வாலிடைல் இருக்கும். அந்த செட்டிங்லாம் புதுசாக வரவங்களுக்கு செட் ஆகாது. டுடே மார்க்கெட் டவுன் சைடு போகிறாங்கன்னா நம்ம அதை சேட்டில் மார்க் பண்ணியிருக்கோமே அந்த கான்செப்ட் படி அந்த செட்டிங் படி தான் டவுன் சைடு மூவ் பண்ணுவாங்க. டவுன் சைடு என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னா இந்த செட்டப்பை பார்த்துட்டு இந்த கான்செப்ட் படி நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். எந்த யூடியூப்பரும் ட்ரேடரும் அவங்க செட்டிங்கை லைவாக போட்டு டார்கெட் இவ்வளோ தூரம் ரீச் ஆகும்னு காமிக்க மாட்டாங்க. நம்ம சவுண்டர் தமிழாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா.